ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திறந்த மனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கீழே சுத்தமாகவே வெயில் இல்லாமல் செடிகள்லாம் வளர்ச்சியே இல்லாமல் இருந்தது. அதனால நிறைய நாற்றுகள் கிடச்சிது. அதையெல்லாம் மேலே கொண்டு வந்து வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு மாடி தோட்டத்தை இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். வச்சு ஒரு வாரத்திலே எல்லா செடிகளும் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது. மாடியில் செடி வச்சா வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது, மேலே சும்மா சும்மா ஏற முடியாதுன்னு நினச்சிருந்த எனக்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போவும் சொல்லுவேன் தெரியுமா, பிள்ளைகளை மாதிரி செடி அப்படின்ட்டு. அப்படி அந்த பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஆர்வத்தினால எத்தனை நேரம் மேலே ஏறி இறங்கினாலும் கால் வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உடம்பும் லேசாக இருக்குது. இப்போ தான் செடியெல்லாம் வைக்க தொடங்கி இருக்குது. செடிகள்லாம் வளர்கிறத பொறுத்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இனிமேல் தான் இதெல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்தணும். இது பச்சை கத்திரி செடி. இது கூட தான் மேலேயும் வாங்கி வச்சேன். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்களேன், அது அப்படியே தான் இருக்குது, வச்ச மாதிரியே தான் இருக்குது. இது பச்சை கத்திரி. இது கீழே நின்ன வரைக்கும் இலையெல்லாம் அவ்வளோ சின்னதாக இருந்தது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவு தான் செடிக்கு வளம் எல்லாம் இருந்தாலும் வெயில் எவ்வளவு முக்கியங்கிறது இதை பார்த்து நமக்கு தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.